சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. ஸ்டாலின் வீடு முன்பு போலீஸ் குவிப்பு, பரபரப்பு. அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களோட வீடு புகுந்து கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறதா? கடந்த திமுக ஆட்சியில் செய்த ஒட்டுமொத்த ஊழல்களும் தற்போது ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக மாறிவிட்டது. மீண்டும் திமுக தான் ஆட்சியை அமைக்கும், இதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது, யாராலையும் இனி எதுவும் செய்ய முடியாது என்ற அதிகாரத்தோடைய உச்சியில் இருந்த மாஜி அமைச்சர்கள் செய்த அனைத்து ஊழல்களும் தற்போது இரண்டாவது முறை ஆட்சி அமைக்க முடியாத காரணத்தால் மக்கள் வேறு ஒரு முக்கியமான கட்சிக்கு, அதாவது தாவேகா கட்சியை ஆட்சி கட்டிலில் அமர வைத்து விட்டார்கள். இதனால தான் ஸ்டாலின் அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு தற்போது ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டு விட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அதிகாரங்கள் இழந்த நொடியே தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு மக்கள் மத்தியில் வாக்குறுதியையும் கொடுத்தார் முதல்வர் விஜய். மேலும் ஆனால் இப்போது வரை வெள்ளை அறிக்கை பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் இருந்து வருது. மேலும் IAS IPS அதிகாரிகளை நேரடியாக இரவு கிட்டத்தட்ட 12 மணி அளவில் ரகசியமாக ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கான். வருகிற பட்ஜெட் தாக்கல் கூட்டத்தின் பொழுது ஒவ்வொரு துறையிலும் இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகளை, அவர்கள் பெற்ற கடன், எவ்வளவு கடன் பெற்றார்கள், மக்களுக்கு எவ்வளவு செய்யப்பட்டது, மேலும் ஒவ்வொரு அரசு ஊழியருக்கும் தற்போது நேர்மையான வேலை செய்கிறார்களா என்பதையெல்லாம் கடந்த 5 ஆண்டுகளில் ஒட்டுமொத்த ஆவணமாக சட்டமன்றத்தில் பேச உள்ளதா தகவல்கள் கிடைச்சிருக்கு. மேலும் வெள்ளை அறிக்கை வெளியிட்டால் ஒவ்வொரு திமுகவின் மாஜி அமைச்சர்கள் செய்த ஊழலை பல பக்கங்களாக, நிறைய பக்கங்கள் அடங்கிய ஒட்டுமொத்த திமுக ஆட்சியில் 5 ஆண்டுகளில் என்னென்ன தவறு நடந்தது என்பதையெல்லாம் விளக்கும் அளவிற்கு எவ்வளவு கோடிகள் ஊழல் செய்யப்பட்டது என்ற தகவல் எல்லாம் தற்போது அந்த வெள்ளை அறிக்கையில் இருக்கும் என சொல்லப்படுகிறது. மேலும் KN நேரு அவர்கள் வேலை வாங்கி தருவதாக, அதாவது நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் கிட்டத்தட்ட பணி நியமன ஆணைக்காக 888 கோடி ஊழல் செய்தது. சென்னை மழைநீர் வடிகாலுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 3400 கோடி மோசடி செய்யப்பட்டிருக்கிறதா தற்போது IAS அதிகாரிகள் கூறியிருக்காங்க. தொடர்ந்து மிக பெரும் பாதிப்பு கடந்த ஆண்டுகள் இறுதியில் பிரச்சனை என்றால் அது சென்னை மழைநீர் வடிகால் பிரச்சனை தான். இதற்காக ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை சரி செய்யப்படும் என தெரிவித்தார். மேலும் ஆட்சிக்கு வந்தவுடனே சுமார் 4000 கோடி வரை நிதி ஒதுக்கீடு அந்த பிரச்சனை சரி செய்யப்பட்டதாகவும் மக்களை நம்ப வச்சிருக்கார். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா சில கோடிகள் வரை மட்டும்தான் செலவு செஞ்சாங்க. மீதம் இருக்கும் கோடிகளை யார் யாருக்கெல்லாம் பங்கு போனது என்கின்ற உண்மைகளை தற்போது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக IAS அதிகாரிகள் ரகசியமாக விசாரணையில் பல உண்மைகளும் தகவல்களும் கிடைக்கப்பெற்றிருக்கான். ஒவ்வொரு துறையிலும் மாதம் குறிப்பிட்ட அளவுக்கு திமுக தலைவுக்கு ஒரு அளவு கமிஷன் சென்றிருக்கான். இதனால தான் திமுக பெரும் ஊழல்வாத கட்சியா வளர்ந்திருக்கு என சொல்லப்படுது. மேலும் மாஜி அமைச்சர்கள் ஆட்சியில் இருந்தபோது கண்டிக்காமல் அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப செயல்பட்டிருக்காங்க. மேலும் தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவர்களோ டிரான்ஸ்ஃபார்மர்கள், மின்மாற்றிகளை மாற்றுவதற்காக பல கோடிகள் ஊழல் செய்தார். ஆனால் கணக்கு காட்டப்பட்டதோ சில லட்சங்கள் மட்டும்தான். இதனால் 1500 கோடி வரை அவர் ஊழல் செய்திருக்கலாம் என சொல்லப்படுகிறது. மேலும் இதற்கான ஆதாரங்கள் தற்போது இருக்கக்கூடிய IAS IPS அதிகாரிகளிடம் நேரடியாக முதல்வர் விஜய் அவர்களிடம் தெரியப்பட்டிருக்காங்க. நிச்சயம் ஸ்டாலின் அவர்களுக்கு மிக பெரும் ஒரு தலைவலியாக இந்த பிரச்சனை மாறியிருக்கு.
எப்போது வேண்டுமானாலும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை வீடு புகுந்து கைது செய்வதற்கான ஒரு சூழல் உருவாகினால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில் தான் தற்போது ஸ்டாலின் இருக்கிறார். ஏற்கனவே விஜய் முதல்வரானதையே ஸ்டாலின் அவர்களால் ஏற்க முடியவில்லை. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியை வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்து முதலமைச்சர் ஆக்கிவிடலாமா, இல்லை ரஜினியை முதலமைச்சர் ஆக்கிவிடலாமா என்றெல்லாம் திட்டம் போட்டிருந்தார்கள். அனைத்தும் தற்போது முடியாமல் போய்விட்டது. மேலும் தொடர்ந்து திமுகவை 6 மாத காலத்திற்கு தாவேகாவை தொந்தரவு செய்ய மாட்டேன் என கூறிய ஸ்டாலின் அடுத்த 6 நாட்களிலேயே அவரது வேலையை காட்டிவிட்டார். ரகசியமாக நடந்த மீட்டிங் போன்ற விஷயங்களில் யார் எவ்வளவு கோடி ஊழல் செய்தீர்கள், திமுக பணத்திலிருந்து எவ்வளவு எடுத்தீர்கள், அனைத்தையும் நீங்களாக ஒப்புக்கொண்டு என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள், இல்லை என்றால் உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது என்றெல்லாம் ஸ்டாலின் கைவிரித்து விட்டாராம். தொடர்ந்து வைகோ அவர்களும் தற்போது திமுகவிலிருந்து என்னால் வெளியேற முடியவில்லை, நான் தனி சின்னத்தில் போட்டியிருந்தால் திமுகவிலிருந்து வெளியேறி தாவேகாவுக்கு எப்போதோ சென்றிருப்பேன், ஆனால் திமுகவின் சின்னத்தில் போட்டியிட்டதனால்தான் தற்போது என்னால் தாவேகாவுக்கு செல்ல முடியவில்லை என கடுமையான அழுத்தத்தை ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்து வருகிறாராம். வேறு வழி இல்லாமல் கண்ணீர் விடும் நிலைமைக்கு திமுக தள்ளப்பட்டிருக்கு. திமுகவின் தோல்விக்கு முக்கிய காரணம் என்று பார்க்கப்பட்டால் திமுகவின் உள்ளடி வேலைகள். தொடர்ந்து கூட்டணியில் வெளிப்படைத்தன்மை இல்லை. மேலும் திமுகவில் உள்ள காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் அனைவரும் தாவேகாவுக்கு தாவிவிட்டார்கள். தொடர்ந்து திமுக தனித்து விடப்பட்ட நிலைமைதான். மேலும் 2026 சட்டசபை தேர்தல் முடிவுகள் யாரும் எதிர்பார்க்காத ஒரு முடிவுகள் தான். திமுக இனிமேல் கூட்டணிகளுக்கு நாம் சீட்டுகளை ஒதுக்கி தேர்தலில் போட்டியிடுவதை விட 234 தொகுதியிலும் தனித்தே சூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு தமது ஒட்டுமொத்தமான மக்களின் மனநிலை என்ன என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படலாம் என்பதற்கேற்ப முடிவுகளையும் எடுத்திருக்கிறதா தகவல்கள் கிடைச்சிருக்கு. 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டா தோல்விதான். மக்களுக்கு ஆதரவு தற்போது இவங்களுக்கு இல்லை. மேலும் 234 தொகுதிகளில் ஒருவேளை இவங்க போட்டியிட்டா தோல்வியை தழுவதற்கான சூழல் உருவாகும். காரணம் திமுகவின் எதிர்ப்பு அலைதான். தாவேகாவின் வெற்றி முறையற்ற ஆட்சியை நடத்தியது, ஊழலான ஆட்சியை நடத்தியது, மக்களை ஏமாற்றியது. இதனால்தான் திமுக தோற்றது. தற்போது விஜய் அவர்களோ அனைத்து அதிகாரிகளும் நேர்மையாக செயல்பட வேண்டும், லஞ்சம் யாரும் வாங்கக்கூடாது, ஊழல் செய்யக்கூடாது, ஒருவேளை அப்படி செய்தால் அனைவரும் சஸ்பெண்ட் செய்யப்படுவீர்கள் என பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். தொடர்ந்து IAS, IPS அதிகாரிகள், நகராட்சியில் உள்ள ஆட்கள் போன்றவர்களை சஸ்பெண்ட் செய்து கொண்டு வருகிறார். இதனால்தான் திமுகவில் உள்ள ஊழல்கள் தற்போது தோண்டி எடுக்கப்பட்டு வருகிறது. அனைத்து திமுக செய்த தவறுகளின் ஆதாரங்கள் அனைத்தும் சேகரப்பட்டு வருவதால் எப்ப வேண்டுமானாலும் வீடு புகுந்து ஸ்டாலினை கைது நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடிய சூழல் உருவாகினால் தமிழ்நாட்டில் பெரும் பரபரப்பான சூழ்நிலை ஏற்படும். தொடர்ந்து இது போன்ற ஒரு சூழ்நிலை உருவாச்சினா திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்வார் என்பதை நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்க.